Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கறியை நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து பரட்டி வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு 4 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5லேருந்து 6 வரமிளகா. இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே டைம்ல ஒரு 2 தக்காளி வதக்கிடலாம். நம்ம தக்காளி வெங்காயம் எதுக்கு வதக்கி நம்ம இந்த குழம்புல சேர்க்க போறோம்னா அப்பதான் அந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இல்லை இது மாதிரி வதக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. தக்காளி இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம திருப்பியும் குக் பண்ணுவோம். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா ஆறட்டும். இதையும் நல்லா நொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அடிச்சிட வேண்டாம், டேஸ்ட் மாற்றிடும் குழம்புக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டை, அன்னாசி முக்கு, இது கூட 2 பிரியாணி இலை. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். குறைன்னு அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 செகண்ட் வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா, இது கூட இப்போ நம்ம ஊற வச்சிருக்க கறியை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கறியை குக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 விசில் விட போகிறேன். இப்போ தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல்,
2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். உங்ககிட்ட வேர்க்கடலை இல்லை அப்படின்னா முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்து நம்ம ஊற்றின எண்ணெய்னா நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேங்காய் விழுது ஆப்ஷனல் தான். நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, இந்த மாதிரி தாளித்து கொட்டினோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும் கறி குழம்பு. அதுக்காக தான் நம்ம தாளித்து கொட்டுறோம். இதுவும் ஆப்ஷனல் தான். தாளிச்சதை குழம்புல ஆட் பண்ணிடலாம். உடனே குழம்பை மூடி வச்சிருங்க, அப்பதான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர்லாம் இறங்கும். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.